வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரேஷன் கார்டுகள் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே தங்களுடைய ரேஷன் கார்டு வகைகளை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன வகையான ரேஷன் கார்டுகள் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பொருட்கள் கொடுக்கறாங்க, எந்தெந்த கார்டுகளை எல்லாம் மாற்றிக்கொள்ள முடியும், அதை எப்படி மாற்றுவது, கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மற்றும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் செய்பவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் என்னென்ன வகையான ரேஷன் கார்டுகள் புழக்கத்தில் இருக்கிறது என்பதை கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதுதான் நீங்க என்ன ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க, எந்த ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதன் அடிப்படையில் உங்களுக்கு ரேஷன் கார்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரேஷன் கடைகள் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மக்களின் பொருளாதார அளவுகளுக்கு ஏற்ப 5 வகையான ரேஷன் கார்டுகள் உணவுப் பொருள் வழங்கல் துறை மூலமாக வகை செய்யப்பட்டு பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. அந்தியோதயா அன்ன யோஜனா AAY கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் 35 கிலோ அரிசி வரை விநியோகம் செய்யப்படுகிறது. சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருப்பவர்களாக கருதப்பட்டு அரசின் திட்டங்களிலும் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். இது தவிர நியாய விலை கடையில் அரசு சார்பில் கொடுக்கப்படும் அனைத்து பொருட்களையும் பெறுவதற்கு இந்த கார்டு உள்ளவர்கள் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததா முன்னுரிமை குடும்ப அட்டை PHH கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பத்தினர் இந்த கார்டை உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை கொடுக்கும். இந்த கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா முன்னுரிமை இல்லாத குடும்பங்கள் NPHH கார்டு. இது பொருளாதாரத்தில் ஓரளவு பின்தங்கிய வகுப்பினர். இவர்களுக்கும் ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் PHH அட்டையை வைத்திருப்பவர்களுடன் ஒப்பிடும் பொழுது இவர்களுக்கு சலுகைகள் குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததா சர்க்கரை விருப்ப அட்டை, அதாவது NPHHS அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அரிசி, கோதுமை எல்லாம் கிடைக்காது. பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் என்றால் இந்த கார்டை விருப்பமாக பெற்றுக்கொள்ளலாம். அரசின் பிற திட்டங்களில் இந்த கார்டு உள்ளவர்களுக்கு மானியங்கள் எல்லாம் கிடைக்காது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பொருளில்லா அட்டை NPHHNC அப்படின்னு அந்த கார்டில் பிரிண்ட் ஆயிருக்கும். இது யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா, பொருளாதாரத்தில் முன்னேறிய வகுப்பினர் இந்த கார்டை பெற்றுக்கொள்ளலாம். அடையாள ஆவணமாகவும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ரேஷன் கார்டை வைத்திருப்பவர்கள் ரேஷன் கடைகளில் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, ஒரு சிலருக்கு தாங்கள் என்ன கார்டை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய ரேஷன் கார்டில் என்ன எழுத்துக்கள் இருக்கு, ஆங்கிலத்தில் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய கார்டு வகையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் அரசு கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, பொருளில்லாத அட்டையாக மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் இப்போது விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் 3,34,961 ரேஷன் அட்டைதாரர்கள் பொது விநியோக திட்டத்தின் மூலம் அத்தியாவசிய பொருட்களை பெற்று பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெற விருப்பமில்லாத வசதியான குடும்ப அட்டைதாரர்கள் அத்தியாவசிய பொருட்கள் பெற விருப்பமில்லை எனில் தங்களுடைய உரிமத்தை விட்டுக் கொடுக்க ஏதுவாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் www.tnpds.gov.in அப்படிங்கிற வலைதளத்தின் மூலமாக தங்களது அட்டையின் உரிமத்தை விட்டு கொடுத்து பொருளில்லாத ரேஷன் அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதே போன்ற அறிவிப்பை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரும் வெளியிட்டிருந்தாங்க. மக்களே, நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு பொருளில்லா ரேஷன் கார்டு வகைக்கு மாற விரும்பினால் தமிழ்நாடு அரசின் www.tnpds.gov.in அப்படிங்கிற வலைதளத்துக்கு சென்று ஆன்லைனில் விண்ணப்பித்து இந்த கார்டை பெற்றுக்கொள்ளலாம். இது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் தனிப்பட்ட விருப்பத்தை சேர்ந்தது. இது கட்டாயம் அல்ல அப்படிங்கிற தகவலை ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.